இது வந்து ஃபோர்டு ஈகோ ஸ்போர்ட்ஸ் காரு. ஆனால் இது வந்து இந்தியாவில் ஓடுற ஈகோ ஸ்போர்ட்ஸுக்கும் இந்த ஈகோ ஸ்போர்ட்ஸுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. அது என்னன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் டிரைவில் வந்துருக்கு இந்த காரு. இந்த காரை நான் பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருந்துச்சு. இது எப்படி டிரைவர் சீட் சைடு யாருமே காணோம், வண்டி மட்டும் போகுதுன்ற மாதிரி பார்த்தோன்னே அதுக்கப்புறம் நான் கிட்ட போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது இந்த கார் வந்து லெஃப்ட் ஹேண்ட் டிரைவு அப்படின்றது. அப்போது நான் வந்து அவங்கள்ட்ட கேட்டிருந்தேன், லெஃப்ட் ஹேண்ட் டிரைவ் இங்கே வச்சிருக்கீங்களே அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி சொன்னாங்க, இந்த மாதிரி ஃபோர்டு கம்பெனியில் வந்து சென்னையில் மேக் பண்ண காரு, அதில் வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்காக இந்த மாதிரி காலேஜஸ்க்கு கொடுத்தாங்க, அதில் ஒரு கார் தான் இந்த காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த காரில் வேற நம்ம நார்மலாக இந்தியாவில் இருக்கிற ஈகோ ஸ்போர்ட்ஸுக்கும் இதுக்கு பெரிய எந்த வித்தியாசமுமே இல்லை. அந்த ஸ்டியரிங் மட்டும் அந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குது, மற்றபடி வேற எந்த டிஃப்ரெண்ட்டுமே இல்லை. ஆனால் இந்த காரை நம்ம ஓட்டணும்னா நமக்கு ஒரு குழப்பம் வரும். ஏன்னா நம்ம வந்து லெஃப்ட் ஹேண்டில் தான் கியர் போடுவோம், ஆனால் இந்த கார் ஓட்டினா ரைட் ஹேண்டில் கியர் போடணும். அது மட்டும் தான் குழப்பம் வரும். இந்த காரை யாரெல்லாம் பார்த்துருக்கீங்கன்றதை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.